சங்கீதம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். நான் இன்று உம்மை ஜெனிப்பித்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதவசனம் சொல்லுது, அவர் நம்மை அவருடைய குமாரனாக குமாரத்தியாக தெரிந்துகிறார். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வாழ்க்கையில் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பார்த்துக்கிற யாரும் இல்லை, நான் என்ன செய்ய போறேன், என்ன நடக்க போகுது வாழ்க்கையில் என்பது குறித்து நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய குமாரனாக நீங்க இருப்பதனால அவர் உங்க வாழ்க்கையில் சரியான காரியத்தை சரியான நேரத்தை செய்வார். அநேக நேரங்களில் இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன். நீங்க பார்க்கலாம், மத்திய சுவிசேஷத்தில் லூக்காலையும் பார்க்கலாம். ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல இறங்கும் பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்ங்கிற வார்த்தையை அங்க தேவன் சொல்லுகிறார். இப்பொழுதும் ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. அவருடைய கரம் உங்க மேல இருக்குது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவருக்கு பிரியமான ஜனங்களாக நீங்க வாழும்போது, அவருடைய பிள்ளைகளாக நீங்க வாழ்றீங்க. பிள்ளைகளாக வாழும்போது கர்த்தர் உங்க மேல வச்சிருக்க திட்டம் தீர்மானம் கண்டிப்பா நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.